வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸ்ல யூனிட் 19 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 19 வந்து டைரக்ட் டேக்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ கேபிட்டல் கெயின்ஸை நமக்கு தெரியும் கேபிட்டல் அசெட். கேபிட்டல்னா என்ன? லாங் டேர்ம் அசெட். ஸோ லாங் டேர்ம் அசெட் நீங்கள் விற்கும் போதோ வாங்கும் போதோ உங்களுக்கு எதுனா பெனிஃபிட் இருந்துச்சுன்னா, எதுனா லாபம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எதனா வீடு விற்கிறீங்க, ஒரு எதனா பெரிய ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க, ஸோ இல்லை ஷேர்ஸ் இந்த டிபென்ச்சர்ஸ் இதெல்லாம் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு எதுனா லாபம் வந்துச்சுன்னா அதுக்கான டேக்ஸ் நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ கேபிட்டல் கெயின் இஸ் இன்க்ரீஸ் இன் கேபிட்டலோட அசெட் வேல்யூ அண்ட் இஸ் ரியலைஸ் when the asset is sold. ஸோ நீங்கள் எதாவது வாங்கும் போதுக்கும் விற்கும் போதுக்கும் எதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அது லாபம் இருந்துச்சுன்னா அதுக்காக நீங்கள் அசெட்டுக்கு அந்த லாபத்துக்காக நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இதுதான் கெயின். இதுவே லாஸாக இருந்துச்சுன்னா அது உங்களோட கேபிட்டல் லாஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே. ஸோ இந்த கெயின் வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருக்கலாம். ஓகே. ஸோ ஷார்ட் டேர்ம் லாங் டேர்முக்கு இதெல்லாம் டைம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது நம்ம என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ unrealized gains and losses reflect an increase or decrease in the investment's value but are not considered as a taxable gain. ஓகேங்களா. ஸோ unrealized gains and losses reflect அவங்க தான் சொல்ல போகிறாங்க ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. பட் அதே வந்து நம்ம டாக்ஸபிள் கெயின் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். பிகாஸ் அதான் நீங்கள் ரியலைஸே பண்ணலையே. நீங்கள் விற்றா வாங்கினா தான் அதை ரியலைஸ் நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ தான் அது டாக்ஸபிள் ஆகும். அப்படி டாக்ஸபிள் ஆகலை அப்படின்னா அது வந்து அன்ரியலைஸ் ஆகலை அப்படின்றது அர்த்தம். ஓகே. கேபிட்டல் லாஸ் இஸ் இன்கர்ட் வென் தெர் இஸ் அ டிக்ரீஸ் இன் த கேபிட்டல் அசெட்ஸ் வேல்யூ கம்பேர்ட் டு த பர்ச்சேஸ் ப்ரைஸ். நீங்கள் வாங்குறத விட இப்போ கம்மியாக நீங்கள் போச்சுன்னா அதை நீங்கள் வந்து அந்த கேபிட்டல் லாஸ் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு டிவி வாங்கியிருப்பீங்க, 30,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. நீங்கள் ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. 10 வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட நீங்கள் விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் இல்லைன்னா 20,000 ரூபாய் கிடைக்க போகுது சான்ஸே கிடையாது. 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் அப்படி தான் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் வாங்குறத விட நீங்கள் விற்கும் போது ரொம்ப கம்மி ப்ரைஸை தான் விற்க போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விற்கும் போது உங்களுக்கு இதை லாஸ் இதுவாச்சுன்னா அதை தான் நம்ம கேபிட்டல் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்ன, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் என்னன்னு தெரியணும். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா 1 இயர்க்குள்ளே நீங்கள் வாங்கி விற்றுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம். ஓகே. கெயின்ஸ் ரியலைஸ் இந்த assets that you have sold after holding them for 1 year or less. ஸோ நீங்கள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் அந்த டைம் டியூரேஷன் அந்த கேப்பே பார்த்தீங்கன்னா வெறும் 1 இயர் தான் இருக்கணும் அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு மேலே. ஓகேங்களா. நீங்கள் எப்பயோ வாங்கிட்டீங்க, 1 இயர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா அதுதான் நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. பட் இஃப் த கேபிட்டல் கெயின் புட் யோர் இன்கம் ஓவர் த த்ரெஷோல்ட் ஃபார் த 15% capital gains rate, the excess will be taxed the higher 20% rate. ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட த்ரெஷோல்டு வரைக்கும் தான் நீங்கள் வந்து அந்த ஸ்லாபில் நீங்கள் கட்ட போகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த த்ரெஷோல்டுக்கு மேலே போயிட்டீங்கன்னா நீங்கள் 20% உங்கள் கெயினில் வந்து அந்த 20% வேல்யூ வந்து நீங்கள் டேக்ஸாக கட்ட போகிறீங்க. இல்லாட்டி அது வந்து 15% வரையும் தான் அந்த கெயினில் வந்து நீங்கள் டேக்ஸாக கட்ட போகிறீங்க. ஓகே. இன் அடிஷன் சர்டன் டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் லாஸஸ் ஆர் நாட் டிடக்டபிள். கேபிட்டல் லாஸஸ்லாம் நீங்கள் எதாவது இன்கர் ஆச்சுன்னா அதை நீங்கள் டிடக்ட் பண்ண முடியாது. இஃப் யூ செல் அ ஹவுஸ் ஆர் அ கார் அட் அ லாஸ்னா யூ வில் பி அன்ஏபிள் டு டிடக்ட் த டிஃப்ரென்ஸ் ஆன் யோர் டேக்ஸஸ். நீங்கள் வந்து நான் லாஸ் ஆகிட்டேன், அதை வந்து எனக்கு டிடக்ஷனாக கிளைம் பண்ணுங்க அப்படின்லாம் நீங்கள் காட்ட முடியாது. நீங்கள் லாஸ்ன்னு சொல்லுவீங்க, மிச்சத்தை வந்து நீங்கள் கேஷாக வாங்குவீங்க டிஜிட்டலாக இல்லாமல். இல்லாட்டி வந்து நீங்கள் எதனா வந்து அண்டர் ஸ்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் அப்படின்னு என்னென்னா அதான் SECA அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் asset which is held for a period of 36 months or less அதுதான் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். கெயினு நம்ம பார்த்தோம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எப்பவும் போல் 1 இயர் அவ்வளோதான். ஓகேங்களா. பட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் அந்த அசெட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட் asset which is held for a period of 36 months or less, that is 3 வருஷத்துக்குள்ளே அந்த அசெட் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்னா அதுதான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஸோ இந்த க்ரைட்டீரியா வந்து இது 24 months ஃபார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ 3 இயர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் லேண்டு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து வெறும் 2 இயர்ஸ் அப்படி தான். ஸோ 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வாங்கி விற்றுட்டிங்கன்னா அதை வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்னு சொல்கிறோம். இதுவே லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்னா 2 இயர்ஸ்க்கு மேலே. ஓகேங்களா. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இந்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இதை வந்து எப்போதுலேருந்து கொடுக்குறாங்க, ஃபினான்ஷியல் இயர் 2017 to 18. ஸோ அந்த இயர்லேருந்து தான் நம்ம இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 3 இயர்ஸ்.
immovable property அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years. Okay, reduced period of this 24 months பார்த்தீங்கன்னா it is not applicable to movable properties. நம்ம பார்த்தோம். மூவபிள்னா யார் யாருங்க, உங்கள் ஷேர்ஸ் இல்லாட்டி ஜுவல்ஸ், இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டு, இது எல்லாமே வந்து உங்களோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் தான். அதுக்கெல்லாம் த்ரீ இயர்ஸ் தான் உங்களோட பீரியட். ஓகே, ஸோ சம் assets are considered short term capital assets when they are held for 12 months or less. நம்ம 3 year பார்த்தோம், 2 year பார்த்தோம். அதுவும் சிலது வந்து இன்னும் 1 year கம்மியாகவும் இருக்குது. ஸோ 1 year வச்சாலே அது வந்து ஆசெட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஷார்ட் டேர்ம் ஆசெட்னு சொல்கிறாங்க. அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஈக்விட்டி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகேங்களா, உங்களோட ஷேர்ஸ் தான் வந்து அதில் வரும். ஸோ இந்த ரூல் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி இஃப் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த அசெட் வந்து இட்ஸ் ஆஃப்டர் 10th of July 2014. இந்த டேட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்ம 1 வாக்கில் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி டேட்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ 10th of July 2014 தான் irrespective of what the date of purchase is. நீங்கள் என்றைக்கு வேணால் வாங்கியிருக்கலாம், பட் விற்கிறது வந்து 10th July 2014 மேலே நீங்கள் விற்கிறதா இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 1 இயர்க்குள்ளே அந்த அசெட் வாங்கியிருந்தீங்கன்னா அப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் படி அந்த கெயின் படி நீங்கள் டேக்ஸை கட்டுவீங்க. 1 இயருக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் லாங் டேர்மாக எடுத்துக்கணும். நீங்கள் வந்து இல்லை 36 months தானே இம்மூவபிள் மூவபிள் ப்ராப்பர்ட்டினா 36 months தானே, நான் இதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் அந்த ஸ்லாபில் தான் நான் பண்ணுவேன்னு நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இதான் 1 இயர் வந்து இந்த ஷேர்ஸ்க்காக நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ ஷேர்ஸாக இருக்கட்டும், செக்யூரிட்டிஸாக இருக்கட்டும், டிபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அந்த யூலிப்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கப்புறம் யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட், ஜீரோ கூப்பான் பாண்ட்ஸ், வெதர் இட்ஸ் கோட்டட் ஆர் நாட், இது எல்லாமே நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டில் நம்ம பார்க்குறோம். ஓகே, இதுவே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னா என்ன, உங்களோட சேல் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஓவர் அண்ட் அபவ் ₹1 lakh. ஸோ 1 lakhக்கு மேலே போயிடுச்சுனாலே இவங்களுக்குலாம் வந்து 10%. ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம் நம்ம பார்த்தோம் 15%, அந்த ஸ்லாபுக்கு மேலே போணுச்சுன்னா அது வந்து 20% பார்த்தோம். இதுவே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னால் அது வந்து 10% ஓவர் அண்ட் அபவ் ₹1 lakh. ஸோ 1 lakh தாண்டிட்டாலே நீங்கள் 10% உங்களோட கெயின் என்னவா இருக்கோ, நீங்கள் வாங்க விற்கிறதுல உங்களுக்கு என்ன கெயின் இருக்கோ அந்த கெயினில் நீங்கள் 10% கெயின் கட்டுவீங்க, டேக்ஸாக கட்டுவீங்க. ஓகே, ஸோ இது ஏன் இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய வருஷம் உங்களோட சேவிங்ஸ் அப்படியே வச்சுக்கணும். சும்மா சின்ன வயசு ஷார்ட் டேர்ம்லேயே வந்து வாங்கி விற்காமல் நீங்கள் வந்து லாங் டேர்மாக நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் பண்ணணும், கேபிட்டலை சேவ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி டேக்ஸ் லாஸ் வந்து லாங் டேர்முக்கு வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, ஷார்ட் டேர்முக்கு வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் என்ன, when security transaction tax is not applicable, நார்மல் ஸ்லாப் ரேட். ஓகேங்களா, அந்த எஸ்டிடி நம்ம சொல்லுவோம் இல்லையா 15% 20% அதெல்லாம் when எஸ்டிடி applicable அப்படின்னா இங்கே வந்து 15% தான் உங்களோட ஸ்லாப் ரேட்டாக இருக்க போகுது. ஓகே, அண்ட் நமக்கு நெக்ஸ்ட் தெரியணும் ஃபுல் வேல்யூ கன்சிடரேஷன் என்ன. ஸோ த கன்சிடரேஷன் ரிசீவ் or to be received by the seller as a result of his sale of his capital assets. ஸோ அதாவது நீங்கள் ஒரு வேல்யூ விற்கிறீங்க, அதாவது ஒரு ஷேர் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா உங்களோட மொத்த வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ வருது, உங்களோட செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மொத்த வேல்யூ எவ்வளோ வருதோ அதை தான் நம்ம ஃபுல் வேல்யூ கன்சிடரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் ஆர் சார்ஜபிள் டு த டேக்ஸ். ஸோ உங்களோட கெயின்ஸ் வந்து நீங்கள் டேக்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுவீங்க in that year of transfer even if no consideration has been received. ஸோ நீங்கள் எந்த வருஷம் என்னைக்கு டேட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் அதை டேக்ஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு பணம் வந்தாலும் வரலனாலும் சரி அதுக்காக நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். நீங்கள் வந்து முன்னாடி அட்வான்ஸ் டேக்ஸ் மாதிரி கட்டி வச்சுருவீங்க, உங்களோட டேக்ஸ் அடுத்த வருஷம் அந்த இன்கம் வரும்போது அது அப்படியே அட்ஜஸ்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கேபிட்டல் கெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் டேக்ஸ் பண்ண போகிறீங்க. இல்லை காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன, இப்போ நீங்கள் வந்து ஒரு அசெட் வாங்குறீங்க, நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க, அது லேண்ட் வாங்கி விற்கிறீங்க, அதில் உங்களுக்கு கெயின் வருது, அதில் நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க. ஓகே, பட் அந்த லேண்டை வாங்குறதுக்கு நீங்கள் நிறைய வந்து செலவு பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, ஸ்டாம்ப் டியூட்டி அந்த மாதிரி எதாவது டியூட்டிஸ் எதாவது பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தான் உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த வேல்யூ ஃபார் விச் the capital asset was acquired by the seller. ஸோ உங்கள் மொத்த காஸ்ட் உங்கள் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அதுதான் உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த லேண்ட் வாங்கி நீங்கள் எதாவது வந்து சில இந்த பவுண்ட்ரி மாதிரி எதாவது போட்டிருப்பீங்க, இல்லை நெட்டு எதாவது வளக எதாவது கட்டியிருப்பீங்க, அந்த மாதிரி எதுனா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் அந்த காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட சேல் ப்ரைஸில் இது எல்லாத்தையுமே நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு தான் உங்களோட கேபிட்டல் கெயின்ஸை வந்து நீங்கள்
கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஹவு டு கால்குலேட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்? ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எப்படி கால்குலேட் பண்ண போகிறீங்க? நீங்கள் மொத்தமாக என்ன சேல் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஃபுல் வேல்யூ கன்சிடரேஷன் நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் போட போகிறீங்க. அதுலேருந்து நீங்கள் எக்ஸ்பென்சஸை டிடக்ட் பண்ண போகிறீங்க. என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் வைல் கேரிங் ஆன் திஸ் என்டையர் டிரான்சாக்ஷன், அதெல்லாம் நீங்கள் இது பண்ண போகிறீங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை மைனஸ் பண்ண போகிறீங்க. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை மைனஸ் பண்ண போகிறீங்க. அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் உங்களோட ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின். உங்கள் சேல் மைனஸ் பர்ச்சேஸ், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அதுதானே உங்களோட கெயின். நீங்கள் எவ்வளோக்கே வாங்குனீங்க, எவ்வளோக்கே விற்கிறீங்க. 10,000 ரூபாய்க்கு வாங்குனீங்க, 20,000 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் பேலன்ஸ், அதுதான் வந்து உங்களோட கெயினாக இருக்க போகுது. சிம்பிள். ஓகே, இதே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா அதே தான், சிம்பிள். உங்களோட ஃபுல் வேல்யூ கன்சிடரேஷன் எடுக்க போகிறீங்க. இதில் வந்து உங்களோட இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இங்கே வந்து இண்டெக்ஸ் பண்ண போகிறீங்க. பிகாஸ் இது லாங் டேர்ம் இல்லைங்களா? ஸோ இந்த காஸ்ட்டோட இன்னைக்கியோட வேல்யூ என்ன, அன்னைக்கியோட வேல்யூ என்ன, இன்டூ P1/P0 நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, எக்கனாமிக்ஸ்லாம் நம்ம படித்தோம். ஸோ அந்த மாதிரி P1/P0 போட்டுட்டு அந்த இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அண்ட் இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதுலேருந்து நீங்கள் ஃப்ரம் திஸ் ரிசல்ட்டிங் நீங்கள் வந்து எக்ஸாம்ஷன்ஸ் எல்லாம் டிடக்ட் பண்ண போகிறீங்க. 54EC, 54F, 54B இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி விற்கிறது, அதுக்கப்புறம் வந்து நான் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி விற்கிறது, இல்லாட்டி வந்து உங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் 54E, EC, FL எல்லாம். ஸோ இதுலலாம் வர கெயின்ஸ்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு அதுதான் வந்து உங்களோட மொத்த கெயினாக வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போது இது வரைக்கும் பார்த்தது வந்து நம்ம 5 ஹெட் ஆஃப் இன்கமையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்கம் லைக் ஃப்ரம் ப்ரொஃபஷன் நம்ம பார்த்தோம், கேபிட்டல் கெயின் பார்த்தோம், சேலரி பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன அதர் சோர்ஸஸ் பார்த்தோம். ஸோ இது அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க எல்லா நம்ம ஹெட்ஸும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிடக்ஷன்ஸ் அண்டர் 80C, நம்ம மொத்தமாக டிடக்ஷன்ஸ் நம்ம ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அலவன்சஸ் பர்க்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். பட் இப்போ 80C மாதிரி சில இம்பார்ட்டன்ட் டிடக்ஷன்ஸ்லாம் சிலது இருக்குது. அந்த இம்பார்ட்டன்ட் டிடக்ஷன்ஸ் மட்டும் நான் இங்கே பிக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியணும். பிகாஸ் நம்மளாம் ஐடி ஃபைல் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு வருஷம். ஸோ நமக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியாவாச்சும் நமக்கு இருக்கணும், இதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் இங்கே கொடுத்துருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். ஸோ 80C கீழே நீங்கள் என்னென்ன அப்ரைட்டாக நீங்கள் அப்படியே டிடக்ஷன் போடலாம். 1.5 லட்சம் வரையும் நீங்கள் டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ உங்கள் மொத்த சேலரியிலேருந்து உங்கள் டேக்ஸபிள் இன்கம் வந்து 80Cயில் எல்லாருமே டேக்ஸாக கிளைம் பண்ணுவாங்க. அந்த 1.5 லட்ச ரூபா கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் கிளைம் பண்ணலாம். அது என்னென்னலாம் அதில் இன்க்ளூடட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பிபிஎஃப் அமௌண்ட் இன்க்ளூடட், அப்புறம் உங்கள் எல்ஐசி ப்ரீமியம், அப்புறம் நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், அப்புறம் பேங்க் எஃப்டி போட்டிங்கன்னா அதில் வர இன்ட்ரெஸ்ட்டு, சீனியர் சிட்டிசன்ஸோட சேவிங் ஸ்கீமு, போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போட்டிருக்க டைம் டெபாசிட், யூலிப் யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான், அதாவது மியூச்சுவல் ஃபண்டோ இன்சூரன்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு எதனால் நீங்கள் ஹோம் லோன் இஎம்ஐ கட்டினீங்கன்னா, அப்புறம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட், ELSS equity linked savings scheme, stamp duty and registration, retirement savings plan, tuition fees, medical insurance premium, infrastructure bonds, charitable contribution, treatment of disabled dependents, reductions from preventive health checkup, interest paid on education loan, reduction on house rent paid. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 80C கீழே நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே அப் டு லிமிட் என்ன 1.5 லட்ச ரூபா. நீங்கள் இவ்வளோ கட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கெல்லாம் பில் போட முடியாதுங்க. அந்த லிமிட்குள்ளே தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் 80C டிடக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த 80C டிடக்ஷன்ஸ் இதில் ஒரு 10 ஐட்டம் இருக்குது. இந்த 10 ஐட்டமே நீங்கள் ஒரு 4 வாட்டி படிச்சிங்கனாலே உங்களுக்கு பதிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் 80CCD. ஸோ 80CCD பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இட் இஸ் மேக்ஸிமம் ஃபார் அப் டு 10% ஆஃப் சேலரி ஃபார் எம்ப்ளாயீஸ் ஆர் 20% ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகே, இது வந்து எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ இந்த லிமிட் என்ன பண்ணுறீங்க 1.5 lakh வரையும் இதை நீங்கள் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து 80CCDயோட டிடக்ஷன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து உங்களோட சேலரியில் வந்து 10% வரையும் நீங்கள் இங்கே கிளைம் பண்ணலாம் ஃபார் எம்ப்ளாயீஸ். இதுவே நீங்கள் எம்ப்ளாயியாகவே இல்லை அப்படின்னா நீங்கள் 20% வரையும் இங்கே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் என்ன 1.5 lakh வரையும் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலரி இந்த 80CCD ஆக்சுவலி இந்த ஸ்கீம் என்ன ஸ்கீமு, இது பென்ஷன் ஸ்கீம். ஓகேங்களா? இதில் வந்து நிறைய இருக்குங்க. 80CCD 1 இருக்குது, 1B இருக்குது, அதுக்கப்புறம் 2ன்னு அப்புறம் 3 பார்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா பென்ஷன் ஸ்கீம். ஸோ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் தனியாக பென்ஷன் ஸ்கீம்னு இப்போ கவர்மெண்ட்லாம் வந்து 2000லேருந்து இப்போ நமக்கு பென்ஷன்லாம் கொடுக்கறது இல்லை. கரெக்டுங்களா? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கே இப்போ பென்ஷன் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திடீர்னு ஒரு நாள் வேலை விட்டு முடிஞ்சிடும், அப்புறம் ஒரு 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு தினமும் உங்களுக்கு
சம்பளமே வராதே! அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்கான ஒரு 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 லாஸ்ட் ஃபீலிங் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த கம்பெனியில ஜாயின் பண்ணும்போதுலேருந்தே இந்த மாரி தனியா ஒரு அக்கவுண்ட் மாரி மெயின்டெயின் பண்ணுவாங்க. தனியா பென்ஷன் ஸ்கீம்னு தனியா நீங்க ஒரு மாசத்துக்கு இவ்வளோ இவ்வளோன்னு சேர்த்து வைப்பீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டா இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் யுவர் ரிட்டயர்மென்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் அதில வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டா உங்களுக்கு நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில வந்து பார்க்கும்போது எம்ப்ளாயி இந்த 80 சிசிடிலே 3 இருக்கு. 1 இருக்கு, 1பி இருக்கு, 2 இருக்கு. ஸோ இதில வந்து நீங்க எப்படி டாக்ஸபிள் இல்ல எப்படி கிளைம் பண்றாங்க? எப்படி நீங்க சார்ஜ் பண்றாங்கன்னா, 10% ஆஃப் த சேலரி நீங்க எம்ப்ளாயியா இருந்தனா 10% ஆஃப் த சேலரி இதில. இல்லாட்டி 20% ஆஃப் த சேலரி 20% கிராஸ் டோட்டல் இன்கம். சேலரினா உங்களுக்கு வந்து சேலரின்னு வரும். பிசினஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா, அது வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னு வரும். அதில 20% ஸோ அது வரைக்கும் நீங்க வந்து இங்க சார்ஜ் பண்ணலாம். அண்ட் இங்க லிமிட் வந்து எவ்வளோ 1.5 லேக் வரையும் நீங்க இங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 80 டிடக்ஷன் கீழ மாரி 80 சிசிடில நீங்க இவ்வளோ டிடக்ஷன் நீங்க கிளைம் பண்ணலாம். இதுவே 80 சிசிடி 1பி என்ன சொல்லுதுன்னா, இதுல சேலரிட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு 2 பேருமே தேர் allowed to claim a tax deduction of up to 50,000 rupees again against what their national pension scheme. ஸோ 50,000 வரையும் இதுல நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். along with this the upper limit பார்த்தீங்கன்னா, இது 2 லேக் வரையும் உங்களுக்கான அப்பர் லிமிட்டா இருக்கு. ஸோ மினிமம் 50,000 கிளைம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 2 லேக் வரையும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இஃப் யூர் allocating your fund towards national pension scheme. ஓகேங்களா? இது 80 சிசிடி 2 பார்த்தீங்கன்னா, an additional tax deduction of up to 10% salary of an employee for their contribution towards national scheme. அதாவது உங்களுக்கு திருப்பி ஒரு அடிஷனல் டாக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும். இன்னொரு 10%. ஸோ ஆல்ரெடி இருக்கிறது இல்லாம உங்களுக்கு திருப்பி ஒரு 10% நீங்க டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 80 சிசிடி 2 ஓகேங்களா? ஸோ இதில் 1, 1பி, 2 நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 80டி. ஸோ டி பார்க்கும்போது இங்கே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஸோ நீங்கள் வந்து எதனா வந்து உங்கள் எல்ஐசிலையோ எல்ஐசி மாதிரி இல்லாட்டி வேறு எவ்வளோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் எதாவது ப்ரீமியம் கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதோட கியூமுலேட்டிவ் 1 இயருக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதையும் நீங்கள் இங்கே 80டி கீழே வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ நீங்கள் டேக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கட்டியிருப்பீங்க இல்லைங்களா? நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரி இல்லை நீங்கள் வந்து எனக்கு 1.5 லட்ச ரூபா டேக்ஸ் கொடுக்குறீங்க கட்டணும்னு சொல்கிறீங்க. பட் பாருங்கள் நான் வந்து எல்ஐசிக்காக இவ்வளோ கட்டியிருக்கேன், மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னா இவ்வளோ கட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை மைனஸ் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட்டை தான் வந்து டேக்ஸபிளாக நீங்கள் காட்டுவீங்க. ஓகே. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது 25,000 நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களோட செல்ஃபு ஸ்பவுஸ் எல்லாருக்குமே இது வந்து இன்க்ளூடட். நீங்கள் உங்களோட ஒய்ஃபோட ஹஸ்பண்ட், உங்களோட குழந்தைங்க, அப்புறம் உங்களோட பேரண்ட்ஸ். ஓகேங்களா? இவங்களெல்லாம் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க. ஸோ 25,000 கட்ட போகிறீங்க. அதுக்கப்புறம் அடிஷனல் 25,000 மொத்தமாக 50,000 நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க. இதுவே நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அப்படியே 50,000 உங்களுக்கு, அதுக்கப்புறம் 50,000 உங்களோட பேரண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி 1 லேக் கிட்ட நீங்கள் வந்து இதில் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது வந்து 6 இயர்ஸ்க்கு கம்மியாக இருந்து நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்கன்னா 50,000 கிளைம் பண்ணிக்கலாம். 6 இயர்ஸ்க்கு மேலே இருந்து நீங்கள் இப்படி டேக்ஸ் கட்டுறீங்கன்னா, அப்படி டேக்ஸ் கட்டும் போது நீங்கள் ப்ரீமியம் கட்டினீங்கன்னா நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா வரையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேயா? இதுதான் 80டி. 80டினா வந்து நீங்கள் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 80ஜியும் நம்ம பார்ப்போம், அது வந்து டொனேஷன்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே. அண்ட் 80இ ஃபார் எஜுகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹையர் எஜுகேஷன் லோன் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கோ நீங்கள் எதனா லோன் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் அப் டு 8 இயர்ஸ் வரைக்கும் அந்த லோனில் நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்களோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சைடு இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டே இருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் இந்த சைடு வந்து உங்கள் டாக்ஸபிள் இன்கமில் வந்து நீங்கள் அதை கரைச்சி காட்டலாம். இந்த பாருங்கள், இந்த வருஷத்துக்கு நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன், இதை நீங்கள் எனக்கு கிளைம் பண்ணி கொடுங்கன்னா அந்த அமௌண்ட்டை டிடக்ட் பண்ணிட்டு தான் உங்களோட டாக்ஸபிள் இன்கம்மை கம்ப்யூட் பண்ணுவாங்க. Okay, so the loan taken for higher education helps you save on tax. So the interest paid on education loan for which the individuals have taken or repaying are claimed as in the rate. Okay, so inge pathina it is noted that the tax deduction can be provided on the interest component of the loan only. Principal amount க்கு கொடுக்க மாட்டாங்க. என்ன இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்களோ அந்த காம்பனன்ட் நீங்கள் ஒரு இஎம்ஐ கட்டும்போது அந்த மொத்த இஎம்ஐயும் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. அந்த இஎம்ஐயில் பிகாஸ் அந்த இஎம்ஐயில் பிரின்சிபல் இஸ் ஆல்சோ
இன்க்ளூடட், கரெக்ட்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்த்தா தான் அந்த இஎம்ஐ அமௌண்ட் வரும். அந்த இஎம்ஐ அமௌண்ட்டில் பிரின்சிபல் காம்பனண்ட்டை விட்டுடுவீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் நீங்கள் அதுக்காக மட்டும் தான் நீங்கள் இங்கே கிளைம் பண்ணலாம். இந்த காம்பனண்ட் எப்படி கிடைக்கும்? நீங்கள் பேங்க்கில் கேட்டாலே உங்களுக்கான சார்ட் கொடுத்துருவாங்க. அந்த சார்ட்லேருந்து அதை நீங்கள் அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் நான் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சிட்டு நீங்கள் வந்து எங்கள் கிளைமை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் மேட் ஒன்லி ஃபார் 8 இயர்ஸ். ஸோ நீங்கள் அதுக்குன்னு வந்து எத்தனை வருஷம் லோன் வேணாலும் அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. 8 இயர்ஸ் வரையுமே நீங்கள் இதை கிளைம் பண்ணிக்கலாம் 80E. ஓகேங்களா? ஸோ இந்த 8 இயர்ஸ் வந்து எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இட் கமென்ஸ்மெண்ட் ஃப்ரம் த பீரியட் ஆஃப் த லோன் டேக்கன். நீங்கள் எப்போ வந்து லோனை கட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அதுலேருந்து அது எடுக்க போகுது. ஆர் அன்டில் த கம்ப்ளீஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் விச் எவர் இஸ் earlier. ஓகேங்களா? ஸோ எங்கேருந்து நீங்கள் பே பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அங்கேருந்து அது வந்து எடுக்க போகுது. ஸோ அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டோட எஜுகேஷன் லோன் பற்றியான விஷயம். ஓகே, ஸோ இது 80E முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம வந்து 80EE பார்க்க போகிறோம். ஸோ 80EE பார்த்தீங்கன்னா இங்கே டேக்ஸ் டிடக்ஷன் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எடுக்கிறாங்க. அண்ட் தே கேன் கிளைம் த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் ஆஃப் த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் லோன் இஎம்ஐ டேக்கன். ஸோ 80E வந்து எடுகேஷன் லோன், 80EE வந்து ஹோம் லோன். ஸோ ஹோம் லோனில் நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா அதில் நீங்கள் வந்து அதே இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை இங்கேயும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் வந்து வேறு எந்த லோன்லேயும் வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாதுங்க. நீங்கள் வந்து ஒர்க்கிங் கேபிட்டலில் லோன் எடுக்கலாம், இல்லாட்டி பர்சனல் லோன் எடுக்கலாம், ஜுவல் லோன் எடுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. வீடு, படிப்பு, இதுக்காக நீங்கள் எதாவது செலவு பண்ணுறீங்க, இதுக்காக லோன் எடுக்கிறீங்கன்னா அந்த லோனில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் வந்து இங்கே கிளைம் பண்ணலாம். Okay, so under section 80E the tax deduction is available only to the individuals. Okay, so inge pathina they can claim on the interest portion of the residential house loan taken from a financial institution. Okay, so they can claim a maximum of rupees 50,000 under this section. 50,000 ரூபாய் வரைக்கும் இதை வந்து அவங்க கிளைம் பண்ணலாம். ஓகே, and in addition to this, in order to be eligible for claiming under this section, the house must be valued at rupees 50 lakhs or below. So எந்த வீட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி லோன் கட்டலாம்னா நீங்கள் பாட்டுட்டு வந்து 4 கோடி 5 கோடிக்கு வீடு கட்டிட்டு அதில் நான் இஎம்ஐ கட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் 50,000லாம் கிளைம் பண்ண முடியாது. நோ, யூ கான் டூ இட். பிகாஸ் நீங்கள் வந்து அவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏன் டிடக்ஷன் தேவை? உங்களுக்கு டிடக்ஷனே தேவை கிடையாது. ரொம்ப கம்மியாக ரொம்ப நார்மல் பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா, நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் ஒரு வீடு வாங்கணும். ஸோ நமக்கு தான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்கள டார்கெட் பண்ணி அந்த வீடோட வேல்யூ 50 லட்சம் தான் இருக்கணும். அப்படி நீங்கள் கட்டியிருக்கீங்கன்னா அதுக்காக நீங்கள் எதாவது லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அதில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை வந்து நாங்கள் கிளைம் பண்ணி தரோம். உங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் நாங்கள் பிடிக்க மாட்டோம், உங்களுக்காக நாங்கள் கிளைமே பண்ணி தரோம்னு பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ த லோன் மஸ்ட் பி த லோனோட வேல்யூ வந்து எவ்வளோக்குள்ளே இருக்கணும்? 35 lakhs or lessக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, ஸோ வீட்டோட வேல்யூ 50 லட்சம் தான் இருக்கணும் அண்ட் லோனோட வேல்யூ 35 lakhs தான் இருக்கணும். நீங்கள் பாட்டு 1 கோடி லோன் வாங்கிட்டு அதுக்கெல்லாம் இஎம்ஐக்கு எனக்கு ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. சாரி, கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இதான் வந்து 80EE. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் 80EEA. ஸோ 80EEA பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ்க்காகங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. இந்த லோனே வந்து நீங்கள் 1/4/2019 31/3/2022 அதுக்குள்ளே இந்த லோன் வாங்கியிருக்கணும். ஓகே, உங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி 45 lakhsக்குள்ளே இருக்கணும். அண்ட் இது வந்து உங்களோட ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் அண்ட் ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். நீங்கள் வந்து 2வது 3வது வீடுக்கெலாம் இதை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த செக்ஷன் 80EA the first time home buyers are allowed to claim a tax deduction of an amount of rupees 1,50,000. ஸோ அங்கே நம்ம பார்த்தோம் வெறும் 50,000 மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். அண்டர் வாட்? அண்டர் செக்ஷன் 80EE. ஓகே, பட் 80EEAல இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையராக இருந்தீங்கன்னா, ஒரு பக்கா ஹோம் பையராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1,50,000 வரைக்குமே கிளைம் பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த வேல்யூ வந்து நான் சொன்னேன்ல இந்த டேட்குள்ளே வாங்கியிருக்கணும். ஸ்டாம்ப் டியூட்டி அவ்வளோதான் நீங்கள் பே பண்ணியிருக்கணும். ஓகே, தட் இஸ் பேட் ஆன் த லோன் சாங்ஷன் ஃப்ரம் தட் ஃபினான்ஷியர். ஓகேங்களா, அண்ட் இதுவும் வந்து பேங்க் கிட்டேருந்து தாங்க எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு என்பிஎஃப்சி கிட்டேருந்தோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்தோ லோன் வாங்கினா அதுலலாம் கிடையாது. பேங்க் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்டேருந்து லோன் வாங்கினா தான் this is valid. ஓகேங்களா, and it must be noted that this particular deduction is above the 2 lakh deduction for the interest payment under section 24. அதை தாண்டி இது வந்து எக்ஸ்ட்ராவான ஒரு 1,50,000 உங்களுக்கு டிடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ hence the taxpayers will be able to claim a tax deduction of rupees
3,50,000. ஸோ செக்ஷன் 24 கீழே உங்களுக்கு ஆல்ரெடி 2 lakhs கிடைக்கும். அதை தாண்டி உங்களுக்கு 80EA கீழே உங்களுக்கு வந்து திருப்பி 1,50,000 வரையும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். இஃப் யுவர் வேல்யூவேட் இஸ் லெஸ் தென் இந்த அமௌண்ட்டில் இருக்கணும். அவ்வளோதான் உங்களோட க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ திஸ் இஸ் பாசிபிள் இஃப் தே அலைன் வித் கண்டிஷன்ஸ் அண்டர் 80EA. ஸோ இதான் நம்ம கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ இருக்கணும், இது ஃபர்ஸ்ட் ஹோமாக இருக்கணும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் 80G. ஸோ நான் 80Gன்னு ஆல்ரெடி சொன்னேன். டொனேஷன்ஸ் நீங்கள் எதுனா வந்து என்ஜிஓஸ்க்கோ இல்லை வேறு எங்கன்னா வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டொனேஷன்ஸை வந்து நீங்கள் எங்கே கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பீப்புள் ஹூ கான்ட்ரிபியூட் டு த ரிலீஃப் ஃபண்ட்ஸ், charitable institutions, அவங்கெல்லாம் வந்து they are able to claim the tax deductions under section 80G. Okay, however only the donations which are made to the prescribed funds can be claimed under this section. நீங்கள் வாட்டு சும்மா நான் வந்து இவங்களுக்கு டொனேஷன் தரேன் அவங்களுக்கு டொனேஷன் தரேன்னு பக்கத்து வீட்டிலலாம் கொடுத்துட்டு அதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. சாரி, அதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஐடி ஆக்ட் படி இருக்கணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டொனேஷன்ஸ்க்கு நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் அதை வந்து கிளைம் பண்ண முடியும். பிகாஸ் என்றைக்கே ஒரு நாள் அந்த கிளைம் பண்ணக்கான ப்ரூஃப் எல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்கள் வந்து யூ ஆர் லயபிள். ஓகேங்களா, உங்களை வந்து பயங்கரமாக உங்களை வந்து பீனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி லெவரேஜ் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இட் மஸ்ட் பி நோட்டட் தட் அ டொனேஷன் மேட் இன் கேஷ் விச் எக்ஸீட்ஸ் ₹2,000 can't be claimed. ஸோ கேஷ் டொனேஷன்ஸ்னால் வெறும் 2,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் எல்லா டொனேஷன்ஸுமே வந்து ஆன்லைனில் வயா செக் ஆர் எனி டிஜிட்டல் மோடில் தான் பே பண்ணணும். அந்த ஐடியா ரெஃபர் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. ஓகே, yeah, so the taxpayers must use a different mode other than cash. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து 80G நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் 80GG. ஓகே, ஸோ 80GGன்னா என்னென்னா salaried and self-employed individuals are eligible to claim the tax deductions towards the rent of any furnished or unfurnished residence. ஸோ 80GGன்னா என்ன, ரெண்ட் பற்றிக்கான ஒரு டிடக்ஷன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எதுனா ரெண்ட் கட்டுறீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஹெச்ஆர்ஏன்னு ஒரு அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அலவன்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் இதை டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் அந்த அலவன்ஸ் வாங்கலைன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். பிகாஸ் ஆல்ரெடி அலவன்ஸும் ஒன்று வாங்கிட்டு திருப்பி ரெண்ட்டும் கட்டினேன்னு சொல்லிட்டு இதையும் டிடக்ட் பண்ணனா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்குது அண்ட் நோபடி அலவுஸ் இட். ஓகேங்களா, ஸோ நீங்கள் டிடக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதனா ரெண்ட் கட்டினீங்கன்னா அந்த ரெண்ட்டுக்கு நீங்கள் டிடக்ஷன் கிளைம் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி கிளைம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதில் எது மினிமமோ நீங்கள் அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ least amount of the following amount will be mentioned as the உங்களோட deduction amount. எது உங்களோட deduction amount? 25% of total income. ஒன்று உங்கள் மொத்த இன்கமில் 25% எடுத்துப்பேங்க. அப்படி இல்லாட்டி ₹5,000 a month சாலிட் ஒரே நம்பர். ஓகே, அதுவும் இல்லாட்டி உங்களோட 10% of the income மைனஸ் ரெண்ட். இங்கே இன்கம்னா என்ன, உங்கள் சேலரிங்க தட் இஸ் பேசிக் ப்ளஸ் டிஏ ஆஸ் யூஷுவல். ஓகேங்களா, ஸோ அந்த 10% of the income மைனஸ் ரெண்ட் இந்த மூணுத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்க. வாட் எவர் இஸ் த லீஸ்ட் அமௌண்ட் அதை தான் நீங்கள் டிடக்ஷனாக நீங்கள் கிளைம் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ பர் இயருக்கு கேல்குலேட் பண்ணிவிட்டு அதை தான் நீங்கள் டிடக்ஷனாக கிளைம் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதில் மூணுத்தில் என்ன இதுவோ அதுதான் வந்து 80GGயில் நீங்கள் கிளைம் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து 80TTB. ஸோ டிடிபின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சீனியர் சிட்டிசனுக்காக. டிடிஏன்னு ஒன்று இருக்குது, டிடிபின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ 80TTB என்னென்னா the senior citizen allowed to are eligible for a tax deduction of ₹50,000 from the gross total interest income from savings accounts in bank or post office deposits. ஓகேங்களா, இது வந்து 50,000 for senior citizens. 80TTA என்ன, நார்மல் பீப்புளுக்கு அது வெறும் 10,000 தான். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு எதனா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அந்த கிராஸ் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த இன்கம்மை நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி இது வந்து என்ன இன்கம், ஸோ எனக்கு இதை வந்து டேக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி அங்கே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னு அதை அங்கே காட்டியிருப்பீங்க. காட்டிட்டு நீங்கள் ப்ளீஸ் எனக்கு டேக்ஸ் பண்ணாதீங்க, இந்த டிடக்ஷன் இந்த செக்ஷன் கீழே எனக்கு சார்ஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு 80TTB கீழே நீங்கள் அதை வந்து போட்டுருவீங்க. ஸோ சாதா பீப்புள்லாம் இட் இஸ் ஒன்லி 10,000. இதுவே வந்து சீனியர் சிட்டிசன்னா உங்களுக்கு வந்து 50,000 வரையும் கிளைம் பண்ணுறாங்க. இது ஏன் கிளைம் பண்ணுறாங்க, பிகாஸ் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லையோ பேங்க்லேயோ டெபாசிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் 80U.
ஸோ 80U according to section 80U, individuals suffering from disability are eligible for a tax deduction. ஸோ டேக்ஸ் டிடக்ஷன் வந்து இப்போ டிசேபிள்ட் பீப்புளெலாம் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களாம் டெபாசிட் பண்ணணும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு டேக்ஸ் டிடக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் 80U. ஸோ 80Uல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இஃப் யூஆர் an individual who has received a certificate by an authorized medical specialist, நீங்கள் டிசபிலிட்டின்னு உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட்டுமே ப்ரூவ் பண்ண இல்லைன்னா உங்களால் இதை கிளைம் பண்ண முடியாது. உங்களுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை கிளைம் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் கிளைம் பண்ணும்போது என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு 40% டிசபிலிட்டி இருக்கணும். அண்ட் அப்படி உங்களுக்கான டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கான டிடக்ஷன் நீங்கள் கிளைம் பண்ணலாம். எவ்வளோ கிளைம் பண்ணலாம்? 75,000 or rupees 1,25,000. ஓகே, இது வந்து நார்மல் ஆர் ஸ்பெஷல் டிசபிலிட்டி. நீங்கள் வந்து அவுட் ரைட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டேக்ஸபிள் இன்கம் இருக்குங்களோ அது மொத்தமாக இருந்து நீங்கள் அப்படியே 75,000 வந்து அப்படியே டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அண்டர் செக்ஷன் 80U. ஸோ நீங்கள் மற்ற டிடக்ஷன்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணலாம். 80G, 80C, 80D எல்லாமே கிளைம் பண்ணிவிட்டு அதை தாண்டி நீங்கள் டிசபிலிட்டின்னு இருந்துச்சுன்னா அதுலேருந்தும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 75,000 ஃபார் நார்மல் டிசபிலிட்டி, 1,25,000 ஃபார் ஸ்பெஷல் டிசபிலிட்டி நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டிடக்ஷன்ஸ். இதுக்கப்புறம் எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.